சொல்றேன். தங்கச்சியாக வளர்த்து வந்தாரு. தங்கச்சியா பாதுகாப்பு. சரி ஏன் மச்சான் நம்ம கூட சின்ன ஞாபகம் இருக்கா மாப்ள? இந்த சின்ன பிள்ளைல நம்ம 2 பேரும் இப்படி விளையாடும் போது சின்ன பிள்ளை குட்டையா இருக்க மாதிரி இருப்பியான். நான் அப்பவே கொஞ்சம் உயரமா இருப்பேன். துணியை பிடிச்சிக்கிட்டே நடப்பேன். இல்லையா அந்த துணியை பிடிச்சிக்கிட்டே இப்படி வருவீங்க. ஏன் மச்சான் நம்ம 2 பேரும் குண்டு விளையாண்டோம்ல, எங்க குண்டு உங்க குண்டுல வட்டு, உங்க குண்டு ஏன் குண்டுல வட்டு, அதுல ஒரு குண்டு உடைஞ்சு வாயில விழுந்துச்சா? எது இப்ப ஒத்த குண்டோட தெரியுது. இப்ப ஒரு குண்டு இல்ல, ஒரு குண்டு இல்லாம கிடக்குது. சரி சரி. அப்ப பேரு வந்து குண்டுல கும்பறாங்க. ஆமாமா, இனிமேல் எல்லாரும் ஒத்த குண்டு கும்பராசு. ஒத்த குண்டு கும்பராசா? ஆமா, வச்சு விட்டு போங்க. சரி மாப்ள, வேற ஒண்ணு இல்ல. மானையும் தேடி வரல. நிஜமா நீங்க மானத்தையும் தேடி வந்தீங்க? மானைய தேடி வந்தேன். எங்க அம்மா சொன்னா, என்ன அட தம்பி உங்க மாமா மக வயசுக்கு வந்துட்டா, பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளை போய் தாலியை கட்டி ஜோலியை பார்த்து கூட்டிட்டு வாடா ஜோலி அப்படின்னா. யார? என்னைய. அப்படின்னா என்ன இல்ல தம்பி எங்க அண்ணன் மக அப்படின்னாக்க யாரு அது? உங்க தங்கச்சியா தாயா? ஏன் தங்கச்சியாவா? பக்குவம் ஆயிடுச்சுல்ல. இப்ப என் தங்கச்சியை தான் தேடி வந்தியாளா? வேற என்ன வேற என்னத்தை தேடி வருவாங்க? போய் அடிமடியில வைய வைக்கிறீல்ல. சரியா, நீ வளவளன்னு வளர்த்தாலும் கூட நீ வச்சுக்க முடியும். ஒரு விஷயம் மச்சான், இப்ப மட்டும் நம்ம வேம என் தங்கச்சியை தேடி வந்தியல்ல, அன்னைக்கு என் தங்கச்சி வயசுக்கு வந்திருக்குமே சொல்லி விட்டேன்னா ஏன் குச்சி கட்ட வரல? நான் தான் வந்து கட்டினேன் இல்லையா? வல்லங்கிற அப்புறம் வல்லையா? வல்லங்கிற தண்ணியை போட்டு நீ உரமா கிடந்தியல்ல, உனக்கு தெரியாது. அது தங்கச்சியை கூப்பிட்டுக்கல. வந்து கட்டிட்டு போயிட்டியா? இப்ப என் தங்கச்சியை தேடி வந்துருக்கீங்க மச்சான். எவ்வளவு சீக்கிரம் என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். அப்படியா? ரொம்ப ஏக்கத்திலே இருக்கிறீங்க. அப்புறம் நீங்க மட்டும் வந்திருக்க எதிர்பார்ப்புலயும் இருக்கிறீங்க. எப்படியாவது தங்கச்சியை வந்து தள்ளி விட்டுறணும். எது தங்கச்சியை தள்ளி? நம்ம காரியம் முடியணுமா இல்லையா? அதனால நம்ம என்னைக்கு மச்சான் நம்ம குளத்துல என்னைக்கு சந்தோஷமா கல்யாணம் முடிச்சிருக்கோம், கூட்டிட்டு தான் ஓடி இருக்கிறோம். அது மாதிரி நீங்க தெரியுமா, பல லட்சங்கள் செலவாகுது. நமக்கு செலவு இருக்கா? நமக்கு செலவே இல்ல. கூட்டிட்டு ஓட வேண்டியது, மறுநாள் கூட்டத்தை போட்டு புளியமரத்தடியில வச்சு கல்யாணம் முடிச்சிட வேண்டியது. சந்தோஷமா முடிச்சோம்னா ஜாதகத்துல போய் பொருத்தம் இருக்குதான்னு பார்க்கணும். நம்மளுக்கு பொருத்தமும் பார்க்க தேவையில்லை, ஒன்னும் பார்க்க தேவையில்லை. கூட்டிட்டு ஓடிட்டோம்னா ஒன்னும் பார்க்க. நாம மட்டும் தாயா மனசை பாக்குறது. மத்தவங்க எல்லாம் 10 பொருத்தம் இருக்குதா, 9 பொருத்தம் இருக்கா, அதுல வேற சோசியல் சொல்லிடுவாங்க. அந்த பொருத்தம் அமையல, இந்த பொருத்தம். சில பெண்கள் எல்லாம் அப்படியே வீட்டிலேயே இருக்கிறாங்க. மூட நம்பிக்கையின் காரணமாக கூட்டிட்டு ஓடிட்டோம்னா ஒரு பொருத்தமும் பார்க்க தேவையில்லை. கூட்டிட்டு போற குடும்பம் பெண்ணு ஆணெல்லாம் வந்து என்ன வாழலையா? நல்லா இருப்பாங்க இல்லையா? கூட்டிட்டு போற குடும்பம் தான் நல்லா இருக்குது. அதானே உண்மை. நல்ல பொருள், நல்ல சாதகம் பார்த்து எல்லாம் செஞ்சு திருமணம் பண்ணது பூரா பாதியிலே போயிடுது. பாதியிலே டைவர்ஸ் ஆகி போகுது. ஆமா. இருந்தாலும் சரி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஒருவருக்கு இருவர் குரல் கேட்டதே. உங்க தங்கச்சி என் தங்கச்சி உள்ள இருக்காங்க. ஏதோ விடுங்க, தாக்கல வரட்ட விடுவான். மச்சான் நீங்க தாக்கல உள்ள விடுங்க. கூட மான்களே ஒரு மன்பர் கண்டின நீங்களே பாடி வரவேற்பது குலப்பா. ஆடி அப்புறம் பாடி மாப்பிள்ள நீங்க ஆடி. ஆமா, இந்த புள்ள பாடி. எத்தனை இன்ச்சுங்க? அதுக்கு தான் சொன்னேன், இந்த ஆளுக்கு தெரியற மாதிரி பாடி இல்லையா? நீங்க ஆட்டம் ஆடி காமிச்சியா? இந்த புள்ள பாடி போணும். எந்த பாடியை பார்த்தீங்க? பாட்டு பாடிமா. அதுக்குள்ள தலை வச்சு படுத்திருக்க மாதிரி தான் நினைச்சு நீ அதைத்தான் பார்க்க போறேன். இருந்தாலும் நாம் குல வழக்கப்படி வரவேற்பு எப்படி ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தீங்க. நான் பாடி ஆடி வரவேற்பு கொடுக்குறேன். நீங்க எப்படி கொடுத்தீங்க? ஆடி பாடி. நான் பாடி ஆடி கொடுக்கணுமா? கொடுங்க. ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க நானே ஆகுயிலே. ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனைக்க நானே ஆகுயிலே. ஆடி மாங்குயிலே
இருடா. அந்த நல்ல குலுக்கி நெலுக்கி ஆடணுமா இல்லையா? எவ்வளவு பேரு இந்த விடிய காலம் எவ்வளவு தூக்கத்துல இருக்காங்க, தூக்கத்தை கலையணுமா இல்லையா? சரி நல்லா செய்ய சொல்லியா? அப்ப 2 பேரும் உட்கார்ந்து குத்துங்க. நல்லா உட்கார்ந்து குத்துங்க. உட்கார்ந்தா குத்த முடியாது. உட்கார்ந்து தாயா குத்துங்க. உட்கார்ந்து என்ன குத்துற? நான் டேய் மா இங்க வாயா. நான் வேணா படுத்து குத்தட்டா? படுத்து நான் வேணா லைட் அமத்த சொல்லவா? இல்ல உட்கார்ந்து குத்துனா அதை விட சௌரியமா இருக்குமே படுத்து குத்துனா. சரி இப்ப போடுங்க. இருக்கிற ஓரத்தில ஏத்தோ இறக்கையில இருக்கிற ஓரத்தில் ஏதோ இறக்கையில் இருக்கிற ஓரத்தில் ஏதோ இறக்கையில் இருந்து வகையில கண்ணம்மா போற ரெடி ஒண்ணாமா நடிமுடி அப்பா அவன் கண்ணிலே மயில் அறுவச்ச மயில் ஆவச்ச மயில் இல்ல விட்டா நீ இல்ல வேற ஒண்ணு இல்ல. ஒண்ணு போட்டா பப்புனா போடணும், இல்லன்னா ராஜாவாட்டா போடணும். 2 பேத்துக்கு தான் ஜோடி. ஒண்ணு ஸ்ரீபாட்டா போடணும், இல்லன்னா இந்த மாதிரி டான்ஸ் கரிப்பிலேயே போடணும். எப்படி நீங்க உள்ள கடனா கட்ட மாட்டேன். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் 2 மதுரை வெள்ள மணிகள் 2 தஞ்சாவூர் 2 மதுரை வெள்ள மணிகள் 2 தஞ்சாவூர் 2 மதுரை வெள்ள மணிகள் 2 தஞ்சாவூர் கொம்புரண்டு கும்பகோண கண்ணம்மா உடுதடி சலமத்து பொண்ணம்மா அது என்னடி முனியம்மா பொண்ணிலே மையே யாரு வச்ச மையே நான் வச்ச மையே பின்னாலே போனா நான் பின்னாலே வாரு பின்னாலே வாரு ஆளு இருந்தா நம்ம ஆளு இருந்தா பாப்போம் ஆளு இருந்தா ஏய் நீ யார் நினைச்சியா? குற்றால அருவியிலே குளிச்சாலும் அடங்காது, குற்றால அருவியிலே குளிச்சாலும் அடங்காது. அத்தானி 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 உடம்பு கூடு கண்ணம்மா நீ அடையில் வந்தா சிலு சிலுங்க பொண்ணம்மா நடிமுடி அம்மாவோ கண்ணிலே மயில் யாரு வச்ச மையே முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு என்கிட்ட ஒரு நேரம் இன்னைக்கு நான் சேலைய கட்டிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல தங்கச்சியா? ஆமா தங்கச்சி முக்காமலாம் போனதுக்கு அப்புறம் அக்கா முறையான். தங்கச்சி போதுமையாக்கு மறுபடியும் வாரியா? தங்கச்சியை கூப்பியா? இப்ப இந்த கூப்பிடுறேன். தங்கச்சி வலிக்கண்ணு ஒடியாடா ஐயோ ஆமா அப்படி போடு குருவி ஆமா அப்படி போடு சிட்டாங்குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு பட்டாம்பூச்சி பழகத்தானே ஆமா திரும்பி போடு உசரே உனக்காகத்தான் மனச்சாயே சாதிரா உசரே உனக்காகத்தான் மனச்சாயே சாதிரா சிட்டாங்குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு பசியும் போட்டு முடிச்சு பாரு நடுத்தாழை கீழே வீசுதா மதுதானா பிழையில கொடுத்தா புளியா பசியும் போட்டு முடிச்சு பாரு நடுத்தாழை
அப்படி போடு அப்படி போடு ஆமா திருப்பி போடு தங்கச்சி என்ன விவரம்? இன்னைக்கு வந்து நம்ம இடத்துக்கு போர் வந்திருக்காரு. எவர் வந்திருக்காரு? இல்ல ஷவர் இல்ல டவர். யாரு? பேட் டவர். வேடுவரா? பாத்தீங்களா? பார்த்தேன். கேட்ட விவரத்துக்கு பதில் சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்ன? அவர் இதை தேடி வந்திருக்கிறார். ஏதா இது என்ன? அவர் மானம் கட்டு வந்திருக்கிறார். மான தேடி மான பாத்தியா? மானம் கட்டு இல்ல மான கேட்டு வந்திருக்கிறார். மான கேட்டு வந்திருக்காரா? நீ என்ன பதில் சொன்ன? வாங்க வல்லன்ட்டே. வல்லன்னு சொல்லிட்டீங்களா? நீ என்ன சொன்ன? நீங்களே என்ன சொன்னீங்க? வல்லன்னு சொன்னா. அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்ல? ஆமா. நான் பதில் சொல்றேன். நீங்க போய் வேலையை பாருங்க. நல்ல பழப்ப கெடுத்தாரியா. நான் போய் முதல்ல வேலையை பார்ப்பேன். ஏய் நீ வேலை ஆக்குறது இங்க இருக்குல்லையா? யாரா நீ கூட வாங்க போகணும்னே நான் போறேன். ஏய் நாங்க போறோம்யா, நீ இருந்து வேலை இங்க வரியா? நீ இப்போ தானே வந்து அதுக்குல யாரா நீ உள்ள வர? நீங்க என்ன கண்டினியூ பண்ணுங்க. நம்ம உள்ள வேலை பார்ப்போம். வா அப்படி வெளியில போவோம். தம்பி நல்லா பாத்துக்க. எதை பாக்குறது? போற மேடம் ஊற ஒரு டான்ஸ் அப்படி தள்ளிட்டு போறாரு. பாத்துக்க வீட்ல போய் சொல்லிரு. வீடியோ இந்த வீடியோ கூட இருக்கு, எடுத்து கொண்டே காட்டிரு. காலையில கஞ்சி ஊத்த கூடாது.